இன்னைக்கு எல்லாரும் இலவசம் எதுவுமே கிடையாது. எல்லாமே அரசு மக்கள் கட்ட வரி பணத்தை எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணுது, அவ்வளவுதான். இதுல இலவசம் கிடையாது, எதுவுமே ஓசிலாம் கிடையாது, எல்லாமே இலவசம், எங்களோட உரிமை. அப்ப காரணம் அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்தோறும் ஒரு துணை சுகாதார நிலையத்தை ஆரம்பிங்க, நல்லா மருத்துவத்துக்கு கொண்டு வாங்க. நான் ஒரு எமர்ஜென்சினா நீங்க நான் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் ஓட முடியாது, ஏன் உங்களால கொண்டு வர முடியுதா? தயவு செஞ்சு மக்களை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தெளிவாக யாருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படும். குறிப்பாக திருக்கோவில் சட்டமன்ற தொகுதி எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. திருக்கோவில் சட்டமன்ற தொகுதி எந்த வளர்ச்சி இருக்கு? ஒரு சாலை, சரியான சாலை இருக்க திருக்கோவில் பகுதியில இல்ல. இந்த 5 வருஷத்துல எங்கடா சாலை போடப்பட்டதா? கிராமத்தோறும் கிடையாது. யார் விட்டு எழவோ பாயப்பட்டு அழுவன்ற மாதிரி யார் கேட்க போறா? மக்கள் எல்லாம் வடிகட்டுல முட்டாள், மக்கள் கேள்வி கேட்க போறான்ற ஒரு தலக்கணம். தேர்தல் நேரத்தில் மட்டும் அந்த வரிஞ்சு கட்டி வருவாங்க ஓட்டு கேட்டு. தேர்தல் ஜெயிச்ச பிறகு நன்றி சொல்ல கூட வர மாட்டாங்க. ஆனா அந்த தேர்தல் நேரத்துல தேர்தல் சூடு பிடிச்சிக்கிட்டாட்டியும் நம்ம எல்லாம் மறந்துடுவோம். அதனால திருக்கோவில் சட்டமன்ற தொகுதி கடந்த 10 வருஷமா அபூர்வ வளர்ச்சி. அதனால திரும்ப மீண்டும் நாங்க தேர்ந்தெடுக்கின்றது ஒரு தவறான கணக்கு இருக்கு. அந்த கணக்கு அரசியல்வாதிகள் தகர்ந்து எரிக்கப்படுவார், தூக்கி எறியப்படுவார்கள். மக்கள் திருக்கோவில் பகுதி மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கிராமத்தோறும் ஒவ்வொரு மக்களும் யாருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நம்ம ஏமாத்துறதா போதும். இன்னைக்கு குறிப்பாக இன்னைக்கு திருக்கோவில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாச்சா பலிகள், யாரு பாச்சாவும் பலிகள். எங்களெல்லாம் பார்த்தா முட்டாளா இருக்கா, எங்களெல்லாம் பார்த்தா ஏமாறியா இருக்கா? தேர்தல் நேரத்தில் வர்றது, தேர்தல் நேரத்தில் போறது, ஏன் பதவி ஆசை? எதுக்கு பதவி ஆசை? சமூக நீதி சமூகத்துவ அதிமுக திமுக ஏன் இளம் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுங்க, இளம் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு 25 இருந்து 31 வயசுக்குள்ள இருக்கிற வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுங்க, கொடுங்க பார்ப்போம். 40-50 வயசுல எம்எல்ஏ நிற்கிற, 70-80 வயசுல எம்எல்ஏ நிற்கிற, நின்று போய் சட்டமன்றத்தில் என்ன கிழிக்க போற? இளம் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுங்களா? 234 தொகுதியிலும் இளம் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுங்க பார்ப்போம். என்னன்னா யாருக்கும் வராது. எனக்கு எல்லாருக்கும் பரிகாசம் தான். எல்லாரும் நம்ம 10 பேர் கையெழுத்து கும்பிடணும், நம்ம ஜாலியா கார்ல போகணும், நம்ம பல கோடி சம்பாதிக்கணும், தலைமுறையா சுட்டு இருக்கணும். மக்கள் எப்படி போனாங்க, எப்படி நாசமா போனாங்க அப்படின்ற எண்ணங்கள் தான் இருக்கு எல்லாரும். ஆனா இதற்கு அப்பாற்பட்டு வரலாற்று சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் ஆமாக்கு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சமூக வலைதளத்துல கேள்வி பல பேர் விமர்சனம் பண்ணா நமக்கு வருத்தமே கிடையாது. விமர்சனம் பண்றவன் பாத்தீங்களா, விமர்சனம் பண்றவங்க அவனோட எண்ணத்துல கூட சமூக நீதி சமத்துவம் சகோதரர்கள் சாதின்ற மனப்பான்மை தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த சோசியல் மீடியால கமெண்ட்